அவரை ஏற்றுக்கொள்ள. இப்ப அதுக்காக ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார்னா, எலியாவின் நாட்களிலே. அப்ப எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாசமும் பஞ்சம் வந்துச்சு அங்க. ஆனா சொத்தனம் இஸ்ரவேலருக்குள்ள அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனா ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்திற்கும் மற்ற ஒருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லேலூயா, அனுப்பப்படவில்லை. இப்போ கேட்குது அவங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஒரு இயேசு கிறிஸ்து இந்த எலியாவின் நாட்கள் நடந்ததை பத்தி அப்படியே சொல்றாரு. என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒரு விதவைகள், நிறைய விதவைகள் எங்க இருந்தாங்கன்னா அந்த இஸ்ரவேலருக்குள்ள இருந்தாங்க. இஸ்ரவேல்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாடு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்டுல எத்தனை விதவைகள் இருந்தாங்க? நீங்க சொல்ற அநேக விதவைகள் இருந்தார்கள். அல்லேலூயா. அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலருக்கு நாட்டுல இருந்த விதவைகளை விட்டுட்டு ஆண்டவர் வேற புறஜாதியான ஒரு தீரு சீதோன் என்கிற எல்லைகளில் இருக்கிற அந்த வேற நாட்டு ஒரு விதவை வீட்டுக்கு இந்த எலியா அனுப்பப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஏன்னா இங்கேயும் 3 வருஷம் 6 மாசம் பஞ்சம். இந்த பஞ்சம் அங்கேயும் இருக்குது, இங்க பிடிச்ச பஞ்சம் அங்கேயும் இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எங்க இந்த எலியா போறாரு, எங்க தேவனுடைய கரம், தேவனுடைய மனுஷனுடைய கால்கள் நீக்கப்படுதுன்னா அங்க சீதோன் நாட்டில் இருக்கிற ஒரு விதவையின் இடத்திலிருந்து தான் அங்கதான் அனுப்பப்பட்டு அங்க 2 விறகு பொறுக்க வர்றான். அல்லது அங்க ஸ்தோத்திரம் அவ சாகிறதுக்கு மகனும் அவனும் சாகிறதுக்கு என்ன செய்ய போறாங்க? 2 அப்பத்தை சுட்டு சாப்பிடறதுக்காக 2 விறகு எடுத்து பறக்க வர்றாங்க. அங்க அனுப்பப்பட்டு. இல்லையா? ஆனா அங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எலியா அந்த வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் அப்பம் கேட்கிறாரு. கொஞ்சம் தண்ணி அப்பம் எனக்கு தான் சொல்லியிருக்கிறார். அப்பமும் தண்ணியும் கொண்டு வரும் பொழுது அங்க என்ன செய்யப்படுகிறதுன்னா அங்க அற்புதம் நடக்கும். பஞ்சம் தீர வண்டியும் பஞ்சம் தீர்ற அளவுக்கும் வீட்டுல மாவு எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த எண்ணெய் ஊத்த 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 எண்ணெயும் மாவு தான் அங்க சப்பாத்தி சுட்டு அல்லது ஏதோ குருமா வச்சு நல்லா சாப்பிட்டு முறையை கிடைப்பாங்க. அல்லேலூயா. அந்த சட்டில இருந்து எடுக்க 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 வந்துட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா? அற்புதமா அற்புதம் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப ஒரு தேவ மனுஷன் எலியா அங்க அனுப்பப்படுகிறார். அங்க எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. அப்ப எண்ணெய் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. ஆனா அவர் கொடுத்தது எவ்வளவு? ஒரே ஒரு அப்பம், ஒரே கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் அப்பத்தை சுட்டு டெய்லி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. எடுக்க 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 அப்படியே பெருகிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த அற்புதத்தை இஸ்ரவேல் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். கவனமா கேட்கிறீங்களா? இந்த செய்தி உங்க வீட்டுக்கு எலியா தேவ மனுஷன் வந்தா இப்ப எங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு நிம்மதியா இருக்கு. எடுக்க எடுக்க எடுக்கன்னா நிறைய உங்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டுட்டே இருக்கும். வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கலாம் இல்லையா? நானும் சாப்பிட்டு எல்லாம் ஊரே வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, ஏசுனார் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எடுக்க 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 வந்துட்டே இருக்கு. உள்ள யார் உட்கார்ந்துருக்கா? எலியா உட்கார்ந்துருக்காரு. இப்ப நீங்களாம் கேட்கறீங்க, எங்க வீட்டுக்கு எலியா அனுப்பிடுங்க ப்ளீஸ் பாஸ்டர். ஒவ்வொருத்தரும் கேட்கறீங்க, எலியா எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இல்லையோ உடனே தேசமே பஞ்சமா இருக்குது. இந்த பிரதமர் ப்ளீஸ் பேச்சு உள்ள ஒரு எலியாக்கள் வந்திருக்காரு. அவர் வந்தா தேசத்துல எல்லாம் சாப்பாடு. உடனே பிரதமர் போய் அந்த எலியா எப்படியே தீட்டு வாங்கப்பா. புரியுதா உங்களுக்கு? என் நாட்டுக்கே சாப்பாடு போட்டுருவோம் அடையல. அதான் இங்கேயும் போவார் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? நீங்க உழைக்க வேண்டாம், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், கடன் வாங்க வேண்டியதில்லை. எல்லாம் கரண்ட் பில்லுக்கு ரூபா வந்துடுது, சாப்பாட்டுக்கு ரூபா வந்துடுது, பீஸ் கட்டுறதுக்கு ரூபா வந்துடுது, எல்லாத்துக்கும் ரூபா வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே நீங்க செய்ய வேண்டியது, வேலைக்கு எங்கேயும் போக வேண்டியது. எப்ப கேக்குதா? ஆனா உள்ள ஒருத்தர் மட்டும் அப்பத்தை சுட்டு வச்சா போதும். உண்மைதானே? அப்பத்தை சுட்டு வச்சா போதும். ஆனா வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. சரி, இந்த அற்புதத்தை ஏன் அவர் அங்க இஸ்ரவேல் நாட்டுல செய்யாம தீரு சீதோன் எல்லையில செஞ்சார்? அதுதான் பாயிண்ட். உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல எலியா, ஆண்டவர் ஏசப்பாவே உங்க வீட்டுக்கு வந்துட்டார். எலியாவை காட்டிலும் பெரியவர் உங்க இதயத்தை வந்துட்டார். ஆனா இது என்ன நம்ம பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்னா, ஆனா இஸ்ரவேலர்களுக்கு
அவர்களுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தாலும் எங்க ஆண்டவர் அந்த எலியா அனுப்பினாரு? திரு சீதோன்ங்கிற ஒரு எல்லை, அவங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு தான் அனுப்புறாரு. அல்லேலூயா. அவளும் ஒரு பாவமுள்ள ஒரு ஸ்திரீ தான், ஆனா பாவத்தை மன்னிக்கிறாரு. ஏன்னா பாருங்க, இங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? திரோன் சீதோன்ல ஒரு விதவை வீட்டினுடைய உள்ளம் இயேசுவுக்கு திறந்து இருந்தது. அந்த எலியா என்கிற தேவ மனுஷனை வரவேற்பதற்கு அவள் உள்ளத்திலே இடம் இருந்தது. அல்லேலூயா. ஆனா எங்க உள்ளத்துல இஸ்ரவேலருக்கு அநேக விதவைகள் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு இந்த தேவ மனுஷன் போகவில்லை. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு, அந்த வீடு தகுதியான வீடா இல்ல, அந்த வீட்டுக்கு தேவ மனுஷன் போகல. உங்க வீட்டுக்கு எலியா வந்துட்டாருன்னா உங்க வீட்டுல அப்போ தாட்சி இருக்காது. உங்க வீட்டுக்கு எலியா வந்துட்டாருன்னா உங்க வீட்டுல எந்த கஷ்டமும் இருக்காது. எலியா அவர் அனுப்பப்படணும். எலியா எந்த வீட்டுல போய் கால் வைக்கிறாரோ, எந்த வீட்டுல கொஞ்சம் அப்பத்தை வாங்கி சாப்பிடுறாரோ, அந்த வீட்டுல எந்த பஞ்சமும் இருக்காது. பஞ்சம் தீரதற்கு சாப்பாடு வந்துட்டே இருக்குது. ஆனா அவருக்கு அந்த தேவ மனிதர், அந்த தேவ ஊழியக்காரருடைய கால் வைக்கப்பட வேண்டும். அவர் வந்து உங்கள்கிட்ட அப்பம் வாங்க வேண்டும். அப்ப இஸ்ரவேல்ல நிறைய பக்தியுள்ள பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, பக்தியுள்ள பெண்கள், அப்படி ஜெபம் பண்ற பெண்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் போகல. நிறைய விதவைகள் செல்வாக்கு நிறைந்த மூடப்படியா மாவு வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் அவர் போகல. 3 வருஷம் 10 வருஷம் கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு மாவுல வச்சிருக்கிற ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அங்கேயும் போகல. ஆனா இவ்வளோ இங்கே இருக்கிறதோ கைப்பிடி, ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் கலசத்தர எண்ணெயும் இருக்கிற வேற நாட்டில் உள்ள ஸ்திரீ வீட்டுக்கு நடந்து அங்க போய் அங்க போற. ரெண்டாவது எலியாவை பாதுகாக்கணும். எலியா வந்துட்டான்னு இருந்துச்சுன்னா அவன் தலை வெட்டப்படும். ராஜா தேடிட்டு இருக்காரு, அதுவும் இருக்கு. இந்த ஆபத்தான நேரத்துல எலியா இருக்கணும். எலியாவை தேடிட்டு இருக்க, ராஜா தேடிட்டு இருக்காரு. எலியாவை காணப்பா, 3 வருஷம் 6 மாசம் பஞ்சம் சொல்லி போயிட்டான், அவனை காணும். அவனால தான் தேசமே கலைஞர் எலியாவை பிடிக்கும் சொல்லி ஊருக்கு போய் அவன் சேவை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இஸ்ரவேலர்ல யாராவது பாதுகாக்க முன் வந்தாங்களா? இன்னும் வரல. ஆண்டவர் அனுப்பின இடம் சரப்தான் என்கிற சீதோன் நாட்டுக்குள்ள இந்த எல்லையில போய் இருக்கிற இஸ்ரவேலின் அந்த ஸ்திரீனுடைய வீட்டுக்கு ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில பக்தியுள்ள பெண்கள் இருக்கு. இப்ப நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்ம வீட்டுல எல்லாம் செஞ்சிருவாரு, அதை செஞ்சிருவாரு, இது செஞ்சிருவாரு நினைப்போம். நம்ம மனசு சரியில்லாம, நம்முடைய இருதயம் சரியில்லாம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு நம்ம மனசுல இன்னும் இடமில்லாம ஆண்டவர் வந்துட்டாரு, ஆனா அற்புதம் செய்யறதுக்கே அற்புதம் செய்ய மாட்டார். நம்ம நினைக்கிற அளவுல ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்ய மாட்டார்? இயேசு கிறிஸ்து மேசியா வரணும்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் இஸ்ரவேல்ல. கேக்குறவங்களுக்கு இஸ்ரவேலுக்கு மேசியா வரணும்னு சொல்லி தவம் இருந்தவங்க மத்தியில தான் மேசியா நிற்கிறாரு. ஆனா அந்த மேசியா, நீ வந்து மரியாவின் குமாரன் அல்லவா, நீ வந்து யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, அவருடைய சகோதர சகோதரியா இருக்கிறாங்க, அவர் புறம்பை தள்ளி அவர் கல்லறிய அவர் யாரும் ஏற்றுக்கொள்ள. ஆனா நம்ம சீதோன் நிலைக்கு போறாரு. அல்லேலூயா. இயேசு அதே சீதோன் நிலைக்கு போனார். அங்க ஒரு ஸ்திரீ வந்து மகள் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறார், சுகமாக்கு கேட்கிறார், கொடுக்க மாட்டேன்றாரு. அதே சீதோன் நிலையில தான் பாருங்க, அந்த குறித்து மத்திய 15ஆம் அதிகாரத்தை சொல்றார். அதே 15ஆம் அதிகாரத்துல இயேசு போய் அங்க கொடுக்க மாட்டேங்கிறார், நாய்க்குட்டிகளுக்கு போடுவாங்கன்னு சொல்வார். அந்த அம்மா கேட்கவும், இல்ல ஆண்டவரே, மேய்ச்சலிருந்து விழுகிறது நாய்க்குட்டி தின்னுமே, இப்படியாக சொல்றது தாங்கம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசுவுக்கு புரியுதமாக, ஸ்திரீயே, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. அந்நேரமே, அந்த நிமிஷமே. அப்ப அவள் எந்த இடத்துக்கு போறாரு பாருங்க, மத்தேயு 15:21 சொல்லப்பட்ட பின்பு இயேசு அவ்விடம் விட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போனார். இப்ப சீதோன் எல்லைகளுக்கு அவர் மறவாம போயிருக்கார். அல்லேலூயா.
சரி ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம மெஜாரிட்டி எங்க இருக்கு நம்ம பார்க்க கூடாது. மெஜாரிட்டி எங்க இருக்குது? இஸ்ரவேல்ல இருக்குது. மெஜாரிட்டி பெருசா சிங்கிள் பெருசா? மெஜாரிட்டி தான் பெருசு உலக பார்வை. ஆனா இங்க சிங்கிள், ஒரு தனி மனுஷி, ஒரு விதவை வீடு, ஒரு ஏழை வீடு. அல்லேலூயா. அங்கே அல்லேலூயா. ஆனா அவளுக்கு அந்த ஏரியாவை பாதுகாப்புக்கு மேல ஒரு அறையை அந்த அம்மா கொடுத்துருக்கு. மேல் அறையே இயேசு சென்று அந்த ஏரியாவுக்கு கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அப்ப அங்கதான் அவரு கோபப்படுகிறார், அங்கதான் அனுப்பப்படுகிறார். தன் உயிரையும் பணையம் வைத்து இயேசு அந்த ஏரியாவை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, நம்ம நினைச்சிற மாதிரி ஆண்டவர் வந்துருவாரு அப்படின்னு நினைக்க கூடாது. மெஜாரிட்டியான இடத்துல ஆண்டவர் நினைச்சு இருப்பாரு நினைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க சிங்கிளா தனியா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே மேலே இறங்குமையா, எனக்கு தனிப்பட்ட பிரகாரமா இறங்குமையான்னு சொல்லி நீங்க தனியா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சாதாரண ஒரு ஏழையா இருந்தாலும் அந்த பரலோக தேவனே வாழ்க்கை வந்துடுவார். அல்லேலூயா. பரலோக தேவனே உங்க வாழ்க்கையில வந்துடுவார். நீங்க சிங்கிளா இருக்கலாம், நீங்க ஒருவரா இருக்கலாம், நீங்க ஒரு ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், எப்படி உங்க இருதயம் தனிப்பட்ட ரீதியில் இருக்கலாம். ஆனா அவள் வந்தது பிறகு கொடுக்க வந்தான் இந்த விதவை. ஆனா அவள் வீட்டுக்கு ஏசா வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவளிடத்தான் கேட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க நம்ம அவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநேக விதவைகள் அங்க இருந்தாங்கப்பா, ஆனா அவரிடத்தில் அனுப்புவார். இந்த சரத்த ஊரால் ஆகிய விதவையிடத்திற்கு எலியா அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. இப்ப தேவன் நம்ம வீட்டுல வர்றதுக்கு நம்ம அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி இருக்கணும், அநேக காரியங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் ஒன்னே ஒண்ணு, நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வந்துடுறார். அல்லேலூயா. உங்க வருமானத்திற்கு கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவர் கொடுத்தா அதை ஆசீர்வதிச்சுப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்தை ஒரு அப்பத்தை சுட்டு அந்த காலம் 3 வருஷம் தாங்கிட்டான். ஒரே நாள் அப்பத்தை கொடுத்து சும்மா இல்ல, டெய்லி காலையில சுடும் பொழுது முதல் அப்பத்தை எடுத்து எலியாவுக்கு வச்சுட்டு அடுத்த அப்பத்தை சுடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்புறம் மறுநாளும் எலியாவுக்கு முதல் அப்பத்தை எடுத்து வச்சு சுட்டுருக்கிறா. எல்லாரையும் கூப்பிட்டுருக்கார். சொந்த பந்த ஜனங்கள் உற்றார் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டார் அனைவரும். அந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அதுல அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறார். அதை எடுத்து பார்த்து பாருங்க. இல்ல அது எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாரும், அவளும் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு பாருங்க. 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை அப்போ என்ன செய்த குறைஞ்சு போவேல. 14ஆம் வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப விதவையும் படைச்சுட்டான், எலியாவும் படைச்சுட்டாரு, அவன் வீட்டுல இருந்த பிள்ளைகளும் படைச்சுட்டாங்க. மேலும் எல்லாரும் கூட